ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எஸ்எம்சில ரொம்பவே முக்கியமான லெசனான புல் பேக்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புல் பேக்ஸ் என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான லெசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இந்த புல் பேக்ஸ பத்தி நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால வேலிட் ஆர்டர் பிளாக்ஸ், இன்டியூஸ்மென்ட்ஸ், லிக்விடிட்டீஸ் எல்லாம் மார்க் பண்ண முடியும். அண்ட் நெறைய பிகினர்ஸ் பண்ற பெரிய மிஸ்டேக்கே இந்த புல் பேக்ஸ சரியா லேர்ன் பண்ணாதனால தான். ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க புல் பேக்ஸ் என்ன ஒரு கான்செப்ட்டா அப்படின்னு நெனச்சு இத விட்டுர்றீங்க. பட் புல் பேக்ஸ பத்தி உங்களுக்கு தெரியாதனால தான் இப்போ வரைக்கும் உங்களால ஒரு வேலிட் ஆர்டர் பிளாக்ஸோ, இல்ல வேலிட் ஜோன்ஸோ மார்க் பண்ண முடியல. ஸோ இனிமே அந்த மிஸ்டேக்க நீங்க பண்ணக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த புல் பேக்ஸ்னா என்ன? இத எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இது ரொம்பவே சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ₹500 லேருந்து ஒரு ₹1000க்கு மூவ் ஆகுதுன்னா, அது ஸ்ட்ரெய்ட் லைனா மேல போய்க்கிடாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணும்னா, இந்த மாரி ஒரு இம்பல்ஸ், ரீட்ரேஸ்மென்ட், இம்பல்ஸ், ரீட்ரேஸ்மென்ட் இந்த மாரி ஒரு பேட்டர்ன்ல தான் போகும். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல வர இந்த ரீட்ரேஸ்மென்ட்ஸ தான் நம்ம புல் பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் இந்த புல் பேக்ஸ் எதனால மார்க்கெட்ல நடக்குது அப்டின்னா, அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் இருக்கு. அதான் லிக்விடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்க சம் ஆர்டர்ஸ ஃபில் பண்ணி பிரைஸ 500 டூ 1000 மூவ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்களால 500 டூ 1000 ஸ்ட்ரெய்ட்டா மூவ் பண்ற அளவுக்கு ஆர்டர்ஸ் அவங்க கிட்டயும் இருக்காது. இங்க போடுற ஆர்டர்ஸ்ன்றது சம் பாயிண்ட் வரைக்கும் தான் மார்க்கெட்ட மேல மூவ் பண்ணும். அங்கருந்து ஃபர்தர் மேல மூவ் பண்ணணும்னா, மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டின்றது ரொம்பவே தேவை. ஸோ, அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாரி ரீட்ரேஸ்மென்ட்ஸ் மூவ்ஸ் வந்து மார்க்கெட்ல அதிகமா நடக்கும். அண்ட் இந்த லிக்விடிட்டிய பத்தி நான் இன்னுமே டெடிகேட்டடா ஒரு வீடியோல சொல்றேன். ஸோ, உங்களுக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். இப்போ பிகினர் கிளாஸ்ன்றதுனால இதுவே போதும். இந்த புல் பேக்ஸ மார்க்கெட்ல ஃபைண்ட் பண்ணணுன்றது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் கிடைச்சாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டுருக்கு அப்படின்னா, உங்களோட கரண்ட்டா ரன் ஆகுற கேண்டில் இருக்குல்ல, அதாவது ரீசென்ட் கேண்டில் அண்ட் அந்த கேண்டிலோட ஹைய மார்க்கெட் வயலேட் பண்ணி எடுக்கணும். இத நான் மறைச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட ரீசென்ட் கேண்டில்னு வச்சுக்கோங்க. இந்த ரீசென்ட் கேண்டில நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இது ப்ரீவியஸா இருக்க கேண்டிலோட லோவ கண்டிப்பா எடுத்திருக்கணும். அது ஏன்னா, லோவ எடுத்தா தான் நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில்ன்றது ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? அண்ட் ஒன்ஸ் இந்த ரீசென்ட் கேண்டில் கிடைச்சதும் இதோட ஹைய எப்போ மார்க்கெட் வயலேட் பண்ணி எடுக்குதோ, அப்ப தான் நமக்கு ஒரு புல் பேக்ன்றது ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வர கேண்டில் இதோட ஹைய எடுத்திருக்கு. ஹைய எடுத்ததும் என்னாகும்? இந்த ஹைல இருந்த லிக்விடிட்டிய இந்த கேண்டில் எடுத்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டிய எடுத்ததும், இங்க ஒரு ப்ராப்பரான புல் பேக் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்னா, உங்களுக்கு ரீசென்ட் கேண்டில் வேணும். ஒன்ஸ் அந்த ரீசென்ட் கேண்டிலோட ஹைய எடுத்ததும், உங்களுக்கு ஒரு புல் பேக் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் அந்த ரீசென்ட் கேண்டிலோட லோவ எடுத்ததும், ப்ராப்பர் புல் பேக் வந்து ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நான் ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பட் கான்செப்ட்ட சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அகைன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு ரீசென்ட் கேண்டில் தான். ஒன்ஸ் ரீசென்ட் கேண்டிலோட ஹைய எடுத்ததும் உங்களுக்கு ஒரு புல் பேக் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் அது எப்போ போய் ரீசென்ட் கேண்டிலோட லோவையும் பிரேக் பண்ணி எடுக்குதோ, உங்களுக்கு ஒரு புல் பேக் கம்ப்ளீட்டா கிடைச்சிரும். இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் புல் பேக் ஹை. சரியா? சிம்பிள் தான். அண்ட் இதே சேம் தான் நமக்கு டவுன் ட்ரெண்டுக்கும். இங்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. சரிங்களா? நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களோட ரீசென்ட் கேண்டிலோட ஹைய எப்போ எடுத்திருக்குன்றத நீங்க பார்க்கணும். இங்க இந்த கேண்டிலோட ஹைய மார்க்கெட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இந்த ஹைய எடுத்ததும் நமக்கு புல் பேக் ஸ்டார்ட் ஆயிடும். சேம் ரீசென்ட் கேண்டிலோட லோவ எடுத்ததும் நமக்கு இங்க ஒரு புல் பேக் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இது ஒரு வேலிடான புல் பேக். ஏன்னா நம்மளோட கிரைட்டீரியாஸ் இங்க நடந்திருக்கு. அடுத்து அடுத்து எங்க ரீசென்ட் கேண்டிலோட ஹைய எடுக்குதுன்றத பாருங்க. இங்க நம்மளோட ரீசென்ட் கேண்டிலோட ஹைய எடுத்திருக்கு. இந்த இடத்துல இது நம்மளோட ரீசென்ட் கேண்டில் கிடையாது. ஏன்னா, ரீசென்ட் கேண்டில்ன்றது அதோட ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவ எடுத்திருக்கணும். அப்பதான் ரீசென்ட் கேண்டில்ன்றது நெக்ஸ்ட் கேண்டில்க்கு ஷிஃப்ட் ஆகும். பட் இது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சைட் பார் கேண்டிலா இருக்கு. இந்த இன்சைட் பார் கேண்டில்ஸ எஸ்எம்சில நம்ம மோஸ்ட்லி வேலிட் பண்ணவே கூடாது. அது ஏன் சொல்றேன்னா, இந்த இந்த இன்சைட் பார் கேண்டில்ஸோட ரெஃபரன்ஸே ஒரு இன்வாலிட் பிரைஸ் மூவ்மெண்ட்டா நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா, இந்த கேண்டில்னால இதுக்கு ப்ரீவியஸா இருக்க கேண்டிலோட ஹை ஆர் லோவ எடுக்கிற அளவுக்கு கூட பவர் இல்ல. ஸோ, அந்த அளவுக்கு ஒரு பவர்லெஸ்ஸான கேண்டில எடுக்கிறதுனால நமக்கு ப்ராபபிலிட்டி ரொம்பவே குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, என்னோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்பவுமே இன்சைட் பார்ஸ புல் பேக்ஸுக்கோ, ஆர்டர் பிளாக்ஸுக்கோ எடுக்கவே மாட்டேன். சம் பீப்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சம் பீப்பிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணாத பீப்பிள்ஸ்ல நானும் ஒருத்தன். அண்ட் என்னோட சஜஷன்ஸ்
இன்சைட் பார்ஸ எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, அது லோ ப்ராபபிலிட்டி. இன்ஸ்டெட் நம்ம வேலிடா இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸே நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஸோ, இந்த இன்சைட் பார் கேண்டில நம்ம எப்பவுமே ரீசென்ட் கேண்டிலா வேலிட் பண்ணக்கூடாது. அண்ட் ரீசென்ட் கேண்டிலோட ஹைய எப்ப எடுக்குதோ, அப்ப தான் நமக்கு ஒரு புல் பேக்க வேலிட் பண்ணணும். சரியா? அண்ட் இந்த இடத்துல இதான் ரீசென்ட் கேண்டில். ஹைய எடுத்திருக்கு. தென் போயிட்டு லோவையும் எடுத்திருக்கு. ஸோ, இது ஒரு வேலிடான புல் பேக். அண்ட் இது புல் பேக்கோட ஹை. இந்த இடத்துல இத ஏன் நான் புல் பேக் ஹைன்னு மென்ஷன் பண்றேன்னா, சம்டைம்ஸ் ஒன்ஸ் இந்த ரீசென்ட் கேண்டில் ஹைய எடுத்ததும், இதுக்கு இன் பிட்வீனா சம் இன்சைட் புல் பேக்ஸ்லாம் நடக்கும். நெறைய பிகினர்ஸு அந்த இன்சைடா வர புல் பேக்ஸ் எல்லாம் ஒரு வேலிடா ஹையா கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணக்கூடாது. ஹை அண்ட் லோ எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் தான் வேலிடான புல் பேக். இன்சைடா வர எந்த ஒரு புல் பேக்ஸும் வேலிட் கிடையாது. சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுமே நான் காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீசென்ட் கேண்டிலோட ஹைய எடுத்துருச்சு. ஹைய எடுத்ததுக்கப்புறம் லோவையும் எடுத்துருச்சு. இது ஒரு வேலிட் புல் பேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்வேலிட். இது ஒரு இன்வேலிடான புல் பேக். இது ஏன்னா, இப்ப தான் நான் சொன்னேன். இன்சைட் பார் கேண்டில்ஸ நம்ம வேலிட் பண்ணவே கூடாது. இந்த கேண்டில் இதுக்கு ப்ரீவியஸா இருக்க கேண்டிலோட ஹை ஆர் லோவ கூட எடுக்க முடியாத அளவுக்கு வீக்கான பிரைஸ் ஆக்ஷனோட இருக்கு. ஸோ, ஒன்ஸ் எப்போ இந்த ஹைய எடுக்குதோ, அப்பதான் நமக்கு ஒரு புல் பேக் நடக்கும். இதுக்குள்ள நடந்த என்டயர் பிரைஸ் ஆக்ஷனுமே அதுக்கு ப்ரீவியஸா இருந்த ஒரு கேண்டிலோட ஹை ஆர் லோவ எடுக்கிற அளவுக்கு கூட வேலிடா இல்ல. ஸோ, நான் அத வேலிட் பண்ண மாட்டேன். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. போய் சார்ட்ஸ்லாம் புல் பேக்ஸ் மார்க் பண்ணுங்க. இன்சைட் பார்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா? இல்லையா? என்ன நடக்குதுன்றத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்டின்னா, நீங்க தாராளமா அத எடுத்துக்கலாம். உங்களோட ட்ரேடிங் பீரியட்ல நீங்க என்ன பார்க்குறீங்க? நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க தான் உங்க ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேலிடா இருக்கு. நீங்க பேக் டெஸ்ட் பண்றப்போ அந்த விஷயம் நடந்திருக்கு அப்டின்னா, நீங்க அத தாராளமா எடுக்கலாம். இப்போ அது நீங்க வேலிட் பண்ணது நடந்துட்டுருக்கு. நாளைக்கு அது ஃபெயில் ஆகுது அப்டின்னா, ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க உங்க கான்செப்ட்ஸ மாத்திக்கணும். ஓகேங்களா? புல் பேக் மார்க் பண்றது ஈஸியா இருக்கா? அவ்வளோதான் புல் பேக்ஸ்ன்றது. இத மார்க் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் இதோட சம் எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம சார்ட்ல பார்த்துடலாம். ஓகே. கோல்டோட 4 ஹவர் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த லோல இருந்து நம்ம புல் பேக்ஸ் மார்க் பண்ணிட்டே வரலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் மறைச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு லிட்டில் பிட் கன்ஃப்யூஸ் ஆகும். இங்க மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ உங்களோட ரீசென்ட் கேண்டிலோட லோவ எப்ப எடுக்குதுன்றத பாருங்க. இந்த இடத்துல ரீசென்ட் கேண்டிலோட லோன்றது நமக்கு இங்க தான் எடுத்திருக்கு. இந்த பிளாக் கேண்டில். ஒன்ஸ் இந்த கேண்டில் லோ எடுத்ததுக்கப்புறம், நெக்ஸ்ட் எப்போ இந்த கேண்டிலோட ஹைய எடுக்குதுன்றதையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா, அப்பதான் நமக்கு புல் பேக் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒன்ஸ் லோ எடுத்து ஹை எடுத்ததும் கிடைக்கிற லோவஸ்ட் பாயிண்ட். இதுதான் புல் பேக்கோட லோ. சரியா? அண்ட் ஒன்ஸ் புல் பேக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த புல் பேக்க பார்க்கறதுக்கே மூவ் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் எங்க நமக்கு ரீசென்ட் கேண்டிலோட லோ எடுத்திருக்கு? இங்க. இது நம்மளோட ரீசென்ட் கேண்டில். ரீசென்ட் கேண்டிலோட லோவ எடுத்திருக்கு. ஒன்ஸ் இந்த லோவ எடுத்து அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபியூ கேண்டில்ஸ்லயே நமக்கு ஹையயும் எடுத்துருச்சு. ஸோ, இது நம்மளோட ஒரு வேலிடான புல் பேக். இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் பெரிய மூவ்மெண்ட் குடுத்திருக்கு. இங்க கம்மியா குடுத்திருக்கு. ஸோ, இது வேலிடு, இது இன்வேலிடு அப்படின்றதெல்லாம் கிடையாது. புல் பேக்ஸுக்கு கேண்டில் கலரோ, இல்ல எத்தன அமௌண்ட் ஆஃப் கேண்டில்ஸோ மேட்டரே கிடையாது. அந்த இடத்துல லிக்விடிட்டின்றது எடுக்கணும். இங்க ரீசென்ட் கேண்டிலோட லோல இருந்து லிக்விடிட்டி எடுத்திருக்கு. எடுத்ததுனால அது ஒரு வேலிடான புல் பேக். சரிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். நீங்க அனாட்டமிய லேர்ன் பண்ணுங்க. அத விட்டு தேவையில்லாத சைக்காலஜிக்கல் கன்சர்ன்ஸ்லாம் யோசிக்காதீங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளாக்ஸுக்கு வந்து கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளாக்ஸுக்கு ஆப்போசிட் கலர் கேண்டில்ஸ்லாம் பார்த்துட்டுருப்பாங்க. கலர்ஸுக்கும், ட்ரேடிங்க்கும் இங்க எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இங்க ஒர்க் ஆகுறதெல்லாம் அனாட்டமி. ஒரு கான்செப்ட் நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா, அதோட என்டையர் சிஸ்டம் லேர்ன் பண்ணுங்க. சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான், கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்டின்னா, அதே சிஸ்டம் தானே இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இது எப்படி வேலிடோ, அதே மாரி தான் இதுவும் வேலிடு. ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் அப்படிதான்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் கேண்டிலோட லோவ எங்க எடுத்திருக்குன்றத நாம் பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவ வந்து இங்க எடுத்திருக்கு. பட் இது ஒரு வேலிடான புல் பேக்கா லிக்விடிட்டி எடுத்திருக்கே அப்டின்னா, இங்க தான் ட்ரேடிங்கோட காம்ப்ளிகேஷனே நம்ம பார்த்தாகணும். இங்க லோவ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹைய எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த கேண்டில்ன்றது ஒரு அப் க்ளோஸ் கேண்டில். ஒன்ஸ் இந்த கேண்டில் மேல க்ளோஸ் ஆனதும், ஹை ப்ராபபிலிட்டி அதோட ஹைய எடுத்திருக்க தான் சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இது சிங்கிள் கேண்டிலா ஹை அண்ட் லோவ சேமா எடுத்திருக்கிறதுனால, நம்ம இந்த இடத்துல ஹைய ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கா, இல்ல லோவ ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கான்றத பார்த்தாகணும். அண்ட் நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாரி சிங்கிள் கேண்டிலா ஹை அண்ட் லோவ எடுக்குது அப்டின்னா, அத வேலிட் பண்ணாம விட்டுருங்க. ஏன்னா, பிகினரா நீங்க வரீங்கன்னா, இது உங்கள ரொம்பவே கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். எப்பவுமே இந்த மாரி சிங்கிள் கேண்டில்ல ஹை அண்ட் லோவ சேம் டைம்ல எடுக்குதுன்னா, அது அத நீங்க வேலிடா எடுக்காதீங்க. விட்டுருங்க. அதுக்கு பதிலா வேலிடா இருக்கிற புல் பேக்ஸ மட்டும் சூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நமக்கு நெக்ஸ்ட் எங்க ரீசென்ட் கேண்டிலோட லோவ எடுக்குதுன்றத பாருங்க. இந்த பிளாக் கேண்டிலோட லோவ இங்க எடுத்திருக்கா? லோவ எடுத்துட்டு, தென் ஹையயுமே எடுத்திருக்கு. ஸோ, இதோட லோவஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளோட புல் பேக் லோ. அண்ட் ஆஃப்டர் இந்த ஹைய எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் புல் பேக் பார்க்கணும். அண்ட் உடனே ரீசென்ட் இந்த ஹைய எடுத்ததுக்கப்புறம் ரீசென்ட் கேண்டில் இதுவா இருக்கும். ரீசென்ட் கேண்டிலோட லோவ எடுத்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஹையயுமே எடுத்துருச்சு. ஸோ, இது ஒரு வேலிடான புல் பேக். அண்ட் நெக்ஸ்ட் எங்க ரீசென்ட் கேண்டில் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ரீசென்ட் கேண்டில் லோ எடுத்திருக்கு. அண்ட் தென் ஹையயுமே போயிட்டு எடுத்திருக்கு. சரியா? அண்ட் இங்க பார்த்தீங்களா? சேம் தான். இந்த இடத்துல நமக்கு ஹைய ஃபர்ஸ்ட் எடுத்துச்சா, இல்ல லோவ ஃபர்ஸ்ட் எடுத்துச்சான்னே தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டிலுமே நமக்கு சிங்கிள் கேண்டில்ல ஹை அண்ட் லோவ சேம் டைமா எடுத்திருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபப்லி லோவ ஃபர்ஸ்ட் இங்க எடுத்திருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, இது ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில். அதாவது கேண்டில் இங்க ஓப்பன் ஆகி நமக்கு இங்க க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆன உடனே நமக்கு லோவ தான் ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆன உடனே நமக்கு லோ நியர்பையா இருக்கிறதுனால, இந்த லோவ எடுத்திருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் ஆஸ் அ பிகினரா இருக்கீங்கன்னா, இத நீங்க அப்படியே விட்டுருங்க. தட்ஸ் அ பெஸ்ட் வே டூ ட்ரேட் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் எங்க ரீசென்ட் கேண்டிலோட லோ, இது ரீசென்ட் கேண்டில். இங்க தான் நமக்கு எடுத்திருக்கு. இது உள்ள எல்லாமே இன்சைட் பார் கேண்டில்ஸ். ஒன்ஸ் இந்த லோவ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு வேலிடான பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் நமக்கு ஹையயுமே எடுத்திருக்கு. எப்படி ஒரு புல் பேக்ஸ மார்க் பண்றோன்றது கிளியரா புரியுதுல்ல? இந்த வீடியோல உங்களுக்கு புல் பேக் எப்படி கிளியரா மார்க் பண்ணணுன்றது புரிஞ்சதுல்ல? அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல இதோட சப்சிடரியா இன்டியூஸ்மென்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோஸ், ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி மார்க் பண்ணணுன்றத ஒன் பை ஒன்னா போட்டுட்டே வரேன். மறக்காம அப்கமிங் வீடியோஸ பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.